அவர் உண்மை, நேர்மை, சத்தியம் என்ற வழியிலே உழைப்பால் உயர்ந்தவர் என்று சொல்லலாம். உழைப்பு தான் அவருக்கு. உண்மை, நேர்மை, சத்தியத்திலே வாழ்ந்து எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றையும் கடைபிடித்து நமது ஐயாவுடைய கருத்துக்களை ஏற்று இன்று தொழிலதிபராக வந்திருக்கின்றார். அவரை தொழிலதிபர்கள் எல்லாம் ஆலியார்களை அழைத்த போது ஐயாவும் சென்றிருக்கின்றார். அவருக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அவர் நம்மிடையே நம்ம மன்றத்துக்கு அவரும் நமது மன்றத்தினுடைய அரங்காவலராக இருக்கின்றார். அவரை அன்போடு சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பாக அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சின்னசாமி ஐயா அவர்களே, முன்னிலை வைக்கும் வேலுசாமி ஐயா, அப்புறம் நான் 90களிலிருந்து அவர் டாக்டர் இளமுருகன் ஐயாவுக்கு ஒரு பெரிய ரசிகன். அவருடைய கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் போய் உட்காந்து அதில் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக கேட்குறதில்ல ரொம்ப. ஏன்னா அவருடைய தெளிவும் அவருடைய கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி நமக்கு அப்படியே உள்ள ஆணித்தரமாக பதியும். ஸோ அவருக்கும் நம்ம இந்த மன்றத்தை ரொம்ப சீராக நடத்திட்டுருக்கிற திருநாவுக்கரசு ஐயா, சின்னமணி எல்லாத்துக்கும் காலை வணக்கம். சங்கர் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம தனி மனித அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பேச சொன்னாங்க. தனி மனிதனுக்கு எதுக்கு தனி மனித அமைதியை பற்றி பேசணும்? தனி மனிதனுக்கு இப்போ நம்ம மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, மனிதனை ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டாலிட்டின்னு சுவாமிஜி என்ன சொன்னாரோ அதையவே திருக்குறளில் ஐயப்படாது அகத்ததை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம மனசை நம்ம முழுசாக அறிஞ்சிட்டோம்னா நமக்கு வெளியில் கடவுளே வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போது அப்படி சொல்லும் போது அப்போ அந்த அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதுக்கு தனி மனித அமைதியை பற்றி ஏன் பேசணும்? தனி மனித அமைதியை பற்றி எதுக்கு நம்ம யோசிக்கணும்? நம்மளே இதுதானே நம்மளே பூரணத்தில் ஒரு பாதி. அப்போ நமக்கு எதுக்கு அந்த பூரணத்தில் ஒரு பாதியாக இருந்துட்டு நமக்கே தனி மனித அமைதியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இது எப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடியை குறை சொல்கிறோம். பட் அந்த கண்ணாடியை குறை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கண்ணாடியில் இருக்கிற தூசியை தொடச்சா போகும், அந்த கண்ணாடி தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தூசி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்றைக்கி மனோ தத்துவத்தில் ஒரு சின்ன இது மட்டும் பார்க்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையில் ஆரம்பித்து தொழில் நிறுவனங்களில் வரைக்கும், அதுக்கும் மேலே கல்லூரிகளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் 3 விதமான பிஹேவியர் பார்க்கலாம். அதாவது ஒன்று மூவிங் எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்துக்குமே எந்த சூழ்நிலையிலையும் ரிபல்லியஸாக இருக்கிறது. அதாவது ரிபல்லியஸ்ன்னு சொன்னால் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு எதிராக செயல்படுறது. இப்போ வீட்டில் பையனை இதை சாப்பிடு நல்லது அப்படின்னு சொன்னால், வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ காலையில் எந்திரிச்சா இதை பண்ணணும், காலையில் எந்திரிச்சா ஒரு சொம்பு தண்ணி குடி, நல்லதுன்னு இல்லை குடிக்க மாட்டேன், யார் சொன்னா நல்லதுன்னு. அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ ஐயா அவர் தலைமை உரையில் சொன்னார், 4 பசங்க சேர்ந்து ஒரு பையனை அருவாள் எடுத்து வெட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. அது இது எல்லாமே மூவிங் எகெயின்ஸ்ட் பீப்புள். இது ஒரு விதமான ஆட்டிடியூட் பார்க்கலாம். இன்னொரு விதமான ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா மூவிங் டுவர்ட்ஸ் பீப்புள். அதாவது தேவையே இல்லாமல் ஒரு அவசியமே இருக்காது, இருந்தாலும் ஐயா நீங்கள் தான் ஐயா நமக்கு எல்லாமே பார்த்துக்கணும், உங்களுக்கு தான் நீங்கள் பார்த்து எனக்கு எதோ பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் தயவுல தான் இது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இதை கண்டிப்பாக பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 இது நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. முதல்ல ஒரு வகை எதிர்த்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இன்னொரு வகை எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகிறது, அவசியமே இல்லாமல் பணிஞ்சு போகிறது, இது ஒரு வகை. 3வது வித்ட்ராயல். வித்ட்ராயல்ங்கிறது என்னென்னா, எதுவுமே எனக்கு வேண்டாம் போதும்,
ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகணுமா, ஒரு 2000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிறோமா, வீட்டில் வந்து கொடுத்துட்டு ஏதோ ஒன்று நம்ம இருந்துட்டு போயிடலாம், எங்கேயுமே வெளியில் தலை காட்ட வேண்டாம், இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 3வது வகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பெரும்பான்மையே இந்த 3ல் 1 தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஏன் சாதனையாளர்களும் நம்மளுடைய ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறவங்களும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பெருவாரியானது வந்து இந்த 3 விஷயத்திலே அடங்கிடும். இந்த 3 இதுலேயே எதுக்கிறது, பணிஞ்சு போகிறது, இல்லாட்டி வித்ட்ரா பண்ணி பேசாமல் இருந்துக்கிறது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உளவியலாளர்கள் எல்லாம் அது வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா, இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம். மனுஷனுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு டெரரிஸ்ட்னா அவன் பயங்கர தைரியசாலி அப்படின்னு. பட் உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 வகையான ஒரு பிஹேவியருக்கும் காரணம் வந்து மனதில் தோன்றக்கூடிய இனம் புரியாத பயம், ஆங்ஸைட்டி. அதாவது ஃபியருங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் பின்னால் வந்து காரில் அந்த பைக்கில் உட்காந்துட்டு போகிறீங்க, அப்போ அவர் வந்து பைக்கை வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ அது வந்து ஃபியர். 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எங்கேயாவது போய் அடிச்சிருமோ, ஏதாவது பிரச்சனை ஆகிருமோன்னு நினைக்கிறது வந்து ஃபியர். அது வந்து நியாயமானது. ஆங்ஸைட்டின்னா என்னென்னா, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஐயோ நம்ம விழுந்துருவோமோ, அங்கே வரவன் நம்மளை அடிச்சிருவானோ, இங்கே வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு இனம் புரியாத ஒரு பயம்ங்கிறது ஆங்ஸைட்டி. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் இந்த இனம் புரியாத பயம்ங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சுயம்ங்கிறது வெளியில் வராமல், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது இறைவன் வந்து சும்மா அனுப்புறதில்லை, அவனுக்கு ஏதோ ஒரு சக்தியை கையில் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம அந்த கையை பிரித்தே பார்க்காம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடும். அப்போ என்ன வாழ்கிறோம், அந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்மளுடைய தேவை நிறைவு வந்தால் போதும். அப்போ என்ன பண்ணால் நிறைவு வரும், ஒன்றா எதிர்த்தா நிறைவு வருமா, இல்லை படிச்சு போனால் நிறைவு வருமா, இல்லை பேசாமல் சிவனேன்னு அமைதியாக உட்காந்து இருக்கிறத வச்சுட்டு போயிடலாமா, இதை மட்டும் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்கில் லெவல் எதுவுமே வெளியில் வர்றதில்லை. இது வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் வந்து இந்த உளவியல் துறையின் தந்தை. அவர் தான் வந்து உளவியலை வந்து முதல் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவரை தான் வந்து உளவியல் துறையின் தந்தைன்னு போற்றிட்டு இருக்கோம். அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து 3 நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து சுகம் விரும்பி, இட் அப்படின்னு அவருடைய இதில் சொல்கிறது இட், சுகம் விரும்பி. 2வது வந்து செல்ஃப் ஈகோ, நம்ம சொல்லக்கூடிய செல்ஃப் ஈகோ. 3வது வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், அதனுடைய சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூப்பர் ஈகோங்கிறது என்னென்னா நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய அந்த இது வந்து அதாவது சூப்பர் ஈகோ. அப்போது எப்பவுமே நம்மளுடைய மனம் இந்த ஒரு சுகம் விரும்பி எதிலெல்லாம் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதோ, எதிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு அந்த சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கிறோமோ அதையை தேடி போகும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூப்பர் ஈகோன்னு சொல்லக்கூடிய மனசாட்சியினுடைய கிளச்சஸை விட்டு வெளியில் தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, அந்த சிகரெட் குடிக்கிறதுனால கேன்சர் வரும், நிறையா வியாதிகள் வரும்னு அவர் மனசுக்கும் தெரியும். ஆனால் அந்த சிகரெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுனால, சிகரெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தினால அதை விட முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் நிறைய இதில் படிச்சிருக்கிறேன், பஸ்ஸில் போகிற எத்தனையோ பேர் பஸ்ஸுக்கு பின்னால் போயிட்டு இருக்கிறவங்க கூட அந்த பஸ்ஸு புகையை ஒரு தடவை உள்ளே எடுத்தோம்னா 7 சிகரெட் குடிக்கிறதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பாட்டிக்கு வந்து கேன்சர் வந்துருக்குது, நம்ம 10 வயசு பையனுக்கு கேன்சர் வருது, அவங்களாம் என்ன சிகரெட்டாக குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில். ஆனால் உள்ளவங்க மனசுக்குள்ளே தெரியும் நம்ம பண்ணுறது தப்புன்னு. அப்போ இது வந்து ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நம்மளுடைய ஈகோவை தற்காத்துக்கிறதுக்காக வெளியில் இந்த மாதிரி சொல்லுது, உள்ளுக்குள்ளே கஷ்டப்படும் உள்ளுக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி இது வந்து நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம செய்யும் போது உள்ளுக்குள்ளே ஒன்று வந்து இல்லை நீ தப்பு சொல்கிற, நீ சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லுதோ, அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சொல்லுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த இட்டுக்கும் சுகம் விரும்பிக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வர 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 அதனுடைய நிலை தான் வந்து இந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய இனம் புரியாத பயம். எப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ
அது பிரகாரம் 100% நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டிங்கிறது, இந்த இனம் புரியாத பயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இது வந்து அகக்காரணம், நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய காரணம். நமக்கு வெளியில சமுதாயத்தினால வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ரியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரியல் செல்ஃப்ங்கிறது என்னன்னா, நான் யாராக இருக்கிறேனோ அது. இன்னொன்று வந்து ஆன்டிசிபேட்டரி செல்ஃப், அது வந்து நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அது ஆன்டிசிபேட்டரி செல்ஃப். மூணாவது வந்து சோஷியல் செல்ஃப், உங்களை சுற்றி இருப்பவர்கள், இந்த சமுதாயம்னா மேபி நம்ம அம்மா அப்பா, நம்ம ஒய்ஃபு, நம்ம நண்பர்கள், இவங்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ, இது மூணும் ஒரே நேர்கோட்டில் ஒரே அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் வந்து ஹெல்த்தியான மனிதன். அந்த பர்சனாலிட்டி வந்து இட் இஸ் அன் என்ரிச்டு பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் பல காரணங்கள்னால நம்ம என்னவாக இருக்கிறோமோ, என்னவா இருக்கணும்னு விரும்புகிறோமோ, நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு என்னவா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அது மூணுக்கும் முரண்பாடு இருக்கும். இந்த முரண்பாடு இருக்கும் பொழுதும் நம்மளால வந்து அந்த ஆங்ஸைட்டிங்கிறது நமக்கு உள்ளிருந்து வரும். அப்போ அந்த ஆங்ஸைட்டின்னு ஒன்று வந்து உள்ளிருந்து நமக்கு இனம் புரியாத பயம் வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே வந்து, இப்போ நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தனித்துவம் வந்து சாய்ஸுங்கிறது மற்ற எல்லா உயிரினங்களும் இயற்கையினுடைய விதிப்படி நடக்குது. எல்லாமே வந்து ஒரு ஆடோ மாடோ அது என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறது இயற்கை இதுபடி நடக்குது. பட் சாய்ஸ், அதாவது விருப்பப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது நமக்கு இந்த வாழ்க்கைங்கிறது என்னென்னா, இது வந்து நம்ம கையில், நம்ம லிமிட்டேஷனில் இல்லாதது. கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு சூழ்நிலை. எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து விரும்பி எடுக்கிறது இல்லை, நமக்கு தானாக வர்றது. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நடுவில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த முடிவுகள் எடுக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவருக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ள இந்த இனம் புரியாத பயம் இருக்குதோ, யார் ஒருத்தர் வந்து அவங்களுடைய மனசாட்சி விட்டு விலகி அதிகமாக வந்து நமக்கு எது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, சுகர் இருந்தால் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். பட் என்ன ஆகுன்னா, அங்கே போய் ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு போயிட்டாலோ இதுக்கு போயிட்டாலோ அந்த மைசூர் பாவை பார்த்த உடனே வரக்கூடிய ஒரு ஆர்வத்தினால டப்புன்னு அந்த மைசூர் பாவை எடுத்து சாப்பிட்டு போட்டு, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு சுகர் மாத்திரை ஒன்று எச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல உங்கள் மனசுக்கு அறிவு வந்து அடிமையாயிருது. அறிவுக்கு மனசு அடிமையாக இருக்கும் போது என்றைக்குமே லைஃப்பில் பிரச்சனை இல்லை. அதுதான் வந்து அந்த சூப்பர் ஈகோ டாமினன்ட்டு. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் எங்கேயுமே நீங்கள் வந்து உணர்ச்சிகளின் இதில் வந்து நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ உறவுகள்லேயே எடுத்திங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இப்போ வந்து இதில் சொல்லுவாங்க, மகாபாரத கதையே வந்து அது வந்து எங்கேயோ நம்ம வந்து ஒரு சீரியலில் பார்த்து துரியோதன துச்சாதன இவங்களை எதெல்லாம் பார்த்து ரசிக்கிறத விட இந்த மகாபாரதம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து, அதாவது இந்த மனோ தத்துவமெல்லாம் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேற்கு நாடுகளில், மேலை நாடுகளில் வந்து இந்த இத்தனை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்மளுடைய கல்ச்சரில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மகாபாரதம்ங்கிறது இட் இஸ் த பெஸ்ட் சைக்கலாஜிக்கல் எபிக். அதில் வந்து மனசை பற்றி சொல்லாத எந்த விஷயமே கிடையாது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இவர் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியும் வந்துமே இந்த வேல்யூ சிஸ்டம்னா மதிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட், ஒரு செயலை நம்ம எடுத்துட்டோம்னா, இதை எடுத்த செயலை கண்டிப்பாக நம்ம என்ன ஆனாலும் இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட், ஓனர்ஷிப், ஒரு பிலாங்கிங்னஸ். ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா
நம்ம மருமகளோ மாமியாரோ யாராக இருந்தாலும் இவங்க நம்மளை சார்ந்தவர்கள், இவங்க நமக்கு இது இருக்கவங்க, நமக்கு இருக்கிறவங்க ஒரு பிலாங்கிங்னஸ். இது எல்லாமே வந்து இந்த பிலாங்கிங்னஸ் இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம். அப்போது இந்த வேல்யூ சிஸ்டத்துக்கும் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் உள்ளே நடக்கக்கூடிய போர் தான். இப்போ வந்து கௌரவர்கள் 100 பேர்னா அந்த 100 பேரும் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பு வெறுப்பு. பாண்டவர்கள் 6 பேருனா 5 பேருனா வேல்யூ சிஸ்டம். கிருஷ்ணர் வந்து அறிவுனா இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா 6வதுக்கு அந்த கிருஷ்ணர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவார். இதுதான் வந்து மகாபாரதம் நம்ம கற்றுக் கொடுக்கறது. அப்போது இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு அமையணும்னு சொன்னால் நம்ம வேல்யூ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி கொண்டு போகணும். நம்மளுடைய மனசனுடைய மனசை வந்து அறிவினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அப்படின்னா முக்கியமான தேவை என்னங்கிறது, நமக்கு வந்து மனம் நார்மலாக இருக்கும்போது எப்போவெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு, எமோஷன்ஸ்க்கு மைண்டு உங்களுடைய பிடியிலிருந்து வெளியில் போகுதுன்னா உங்களுடைய மனம் பீட்டா நிலைக்கு போகும்போது, பீட்டா நிலை என்பது என்னன்னா நம்மளுடைய மனதின் அலைச்சுற்று 14லிருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமைக்கு போக போக உங்கள் மனசு உங்களுடைய எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அதுக்கு மட்டுமே போகும். அங்கே வந்து இட் வில் நாட் ஹேவ் அன் கண்ட்ரோல், அந்த இதுக்கு வராது. அப்போ அப்படி போக 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 இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சூப்பர் ஈகோ, உங்களுடைய மனசாட்சி சொல்கிறதையோ உங்களுடைய அறிவு சொல்கிறதையோ கேட்காம நீங்கள் வந்து செயலை செஞ்சுட்டே இருப்பீங்க. செய்யும் போது உள்ளுக்குள்ளேயே, ஏன்னா ஐயப்படாத அகத்ததை உணர்வாடை தெய்வத்தோட ஒப்புக்கொள்ளன்னா அந்த கடவுள் தன்மையினுடைய ஒரு சின்ன பாதி உங்ககிட்டயே இருக்குது. அப்போ அது வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவையும் நீ பண்ணுறது தப்பு 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 தப்புன்னு சொல்லும் போது அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் உள்ளே வரும்போது அதுதான் நமக்கு வந்து ஆங்ஸைட்டியாக வருது. இந்த இனம் புரியாத பயம்ங்கிறது வந்து ஒரு ஆரம்பம் தான். இந்த இனம் புரியாத பயத்தில் ஆரம்பித்து அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி, நியூராட்டிக் ப்ராப்ளம்ஸ்னு ஆகி, அப்புறம் சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ்னு பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுருவோம். அப்போ நம்ம என்னென்னா அந்த மனதின் அலைச்சூழலை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த பீட்டா வேவ்லேருந்து ஆல்ஃபா, டெல்டா, தீட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு வர்றதுக்கு நம்ம வந்து இதில் இந்த அதை வந்து இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம மகரிஷி வந்து மற்ற எல்லாத்த விடவும் மற்ற எல்லா வகையிலையும் இருக்குது. மெடிடேஷன் எல்லாமே இருக்குது, மற்ற இது உடற்பயிற்சி இருக்குது. பட் வந்து 360 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க, சுற்றி எல்லா இதையும் கவர் பண்ணுற மாதிரி முதல்ல மெடிடேஷன் பண்ணி மனதின் அலைச்சூழலை குறைக்கிறது. அலைச்சூழலை குறைச்சிட்டோம்னா இது வந்து மண்ணை பதப்படுத்துகிற மாதிரி. மண்ணை நல்லா நீங்கள் பதப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டால் என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன ஆகணும், ஏன்னா மண்ணை நல்லா பதப்படுத்தி வச்சிங்கன்னா அதில் வந்து ஈவன் கருவேல முள்ளுக்குள்ளே வந்துடலாம். நல்ல பயிர் வேணும்னா கரெக்டான விதையை விதைக்கணும். அதுதான் அகத்தாய்வு. அதில் இது பண்ணுறது, அந்த அகத்தாய்வை முடிச்சதுக்காக இது. அப்புறம் உங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருக்கணும். பாடி ஃபிட்டாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் என்ன வேணும், உடற்பயிற்சி. அப்போ இத்தனைக்கும் வந்து உயிர் சக்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் இத்தனையும் பண்ண முடியும். அப்போ அந்த உயிர் சக்திக்கு காயகல்பம். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு வந்து முதல் நிலையில் இந்த விடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதனுடைய மனதினுடைய அலைச்சூழல் குறைந்து அந்த அகத்தாய்வில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளே போடும்போது மனசு வந்து உங்களுக்கு அது வந்து பீட்டாக்கு போகவே போகாது. எல்லா சூழ்நிலையிலையும் ஆல்ஃபாலேயே இருக்கும். அப்போ அந்த ஆல்ஃபா நிலையில் மனசு இருக்கும்போது நியூராலஜிஸ்ட்ஸ் வந்து அதை என்ன இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸ்டு அலர்ட்ஃபுல் ஸ்டேட். ரிலாக்ஸ்டு அலர்ட்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா, பொதுவாக நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அலர்ட்டாக இருக்க மாட்டோம். ஓய்வாக இருக்கிறீங்கன்னு வைங்க, அப்படியே வீட்டில் அமைதியாக படுத்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்க மாட்டீங்க. இப்போ பார்டரில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. கண்ணெல்லாம் இது பண்ணி ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க, ஏதோ வந்துருமோ. ஆனால் இந்த ஆல்ஃபா நிலைக்கு மனம் போயிடுச்சுன்னா நியூராலஜிஸ்ட் சொல்கிறது வந்து தட் வில் பி த அலர்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுங்கிறாங்க. நீங்கள் அலர்ட்டாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் ரிலாக்ஸ்டாகவும் இருப்பீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. ஸோ அப்போ அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு மிக எளிய வழி இந்த நம்மளுடைய
மனவளக்கலை. இந்த மனவளக்கலையை தொடர்ந்து செய்ய 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 அந்த ஆக்கினையிலேருந்து துரியத்தில் துரியாதீதம் போகும்போது அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த அகத்தாய்வும் கூடவே, ஏன்னா இதுக்கு தவத்துக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து அகத்தாய்வுக்கு இருக்குது. அகத்தாய்வுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து உடற்பயிற்சிக்கு இருக்குது. இப்போ அவங்க விஜய் சங்கரா சொல்லும் போது சொன்னாங்க, அந்த உடற்பயிற்சி செய்யும் போது மென்ஷன் பண்ணிங்க, உடற்பயிற்சி செய்யும் போதே பதிவுகள் நீங்குது. உண்மை. அதனால உடற்பயிற்சி ஆகட்டும், காயகல்பமாகட்டும், அகத்தாய்வாகட்டும், தவமாகட்டும், நாளையுமே ஒரே ஈக்குவல் இதில் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து லைஃப்பில் நமக்கு மட்டும் இல்லை. அதாவது ஒன்ஸ் இந்த காயகல்பத்தினுடைய இதெல்லாம் பண்ணும்போது இந்த நல்ல பதிவுகள் நல்ல இது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்களுடைய இதுக்கே இப்போ ஈவன் இளமுருகன் ஐயா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு இது வரல. அவங்க அம்மா அப்பாவே வந்து சுவாமிஜி கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்து அவங்களுடைய கருத்துக்களை பூரா எடுத்ததுனால அப்படியே அது மரபு வழியில் வருது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அதனால் இந்த சிறப்பை நல்லா எல்லாரும் உணர்ந்து நல்ல வகையில் இன்னும் இதை வந்து ஆழ்ந்து இது இல்லாமல் பண்ணிங்கன்னா இது தனி மனித அமைதி மட்டும் இல்லை, தனி மனித அமைதி மூலமாக குடும்ப அமைதியிலேருந்து சமுதாய அமைதி, உலக அமைதி எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மெத்தட். இதை வந்து நம்ம புரிஞ்சு நல்லா ஆழ்ந்து பண்ணணும், நல்ல விதமாக படி நல்லா வரணும். வாழ்க வளமுடன். நன்றி செந்திலையா அவர்களுக்கு. மிக அருமையாக